Hello, Chuddies! இந்த கதை ஒரு பெரிய காட்டில் நடந்தது. மரங்கள் உயரமாக நின்றன, இலைகள் மெதுவாக காற்றில் அசைந்தன, பறவைகள் இனிமையாய் கூவின. அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ஒன்றாக அமைதியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் இருந்தது. வலிமையில் பெரியதாயிருந்தாலும் அது மிகவும் கோபம் கொண்டிருந்தது. தினமும் விலங்குகளை பிடித்து உண்பதால் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் பயத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. விலங்குகள் ஒவ்வொரு நாளும் சிங்கத்திடமிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டே இருந்தன. அவர்கள் எப்போது பாதுகாப்பாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சிங்கத்திடமிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று யோசித்தார்கள். எந்த தீர்வும் சரியாக தோன்றவில்லை. அதில்தான் ஒரு சிறிய முயல் முன்னே வந்து நின்றது. அது மிகச் சிறியது, ஆனால் மனதில் மிகவும் புத்திசாலித்தனம் இருந்தது. அது மற்ற விலங்குகளிடம் தன்னால் ஒரு திட்டம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் சொன்னது. முக்கியமாக எந்த விலங்கும் காயமடையாத வகையில் சிங்கத்தை நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை அதற்கு இருந்தது. எல்லா விலங்குகளும் அதனை நம்பி சிங்கம் இருக்கும் இடத்திற்கு செல்லும்படி கேட்டனர். முயல் மெதுவாக அமைதியாக சிறிய அடிகளுடன் சிங்கம் இருக்கும் திசையில் நடந்தது. சிங்கத்தின் அருகில் சென்றபோது அது மிகவும் திகைப்பாக நின்றது. ஏனெனில் சிங்கம் பெருமையாக அமர்ந்து யாரேனும் வந்தவுடன் கோபமாக தலையெழுப்பி பார்த்தது. சிறிய முயலை கண்டு சிங்கம் ஆச்சரியமாக பெரிதாக எதையும் செய்யவில்லை. அது முயலை மிகச் சிறியதாக பார்த்ததால் முயலை உடனே சாப்பிடாமல் காரணம் கேட்கும் போல சத்தம் போட்டது. ஆனால் இந்த கதையில் நாம் சிங்கத்தின் குரலையும் முயலின் உரையையும் நேரடியாக கேட்க மாட்டோம். நம்மால் பார்க்க முடிவது முயல் எப்படி அமைதியுடன் அந்த சூழ்நிலையை சமாளித்தது என்பதே. முயல் எவ்வித பதட்டமும் இல்லாமல் நிதானமாக நடந்து கொண்டது. அதன் கண்ணில் ஒரு சிறிய நம்பிக்கை, அதன் மனதில் ஒரு அழகான திட்டம். முயல் சிங்கத்தை காட்டின் உள்ளே உள்ள ஒரு பழைய கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அக்கிணறு மிகவும் ஆழமும் நீர் மிகவும் தெளிவாகவும் இருந்தது. மரங்கள் சுற்றி நிழலுடன் நின்றன. சூரியன் மேலிருந்து ஒளிவிழ நீரில் மெதுவாய் பிரதிபலிப்பு தெரிந்தது. சிங்கம் கிணற்றின் அருகே நின்றது. அது நீரை கண்டு அருகே சாய்ந்து பார்த்தது. அந்த நேரத்தில் நீரிற்குள் சிங்கத்தின் பிரதிபலிப்பு தோன்றியது. சிங்கம் அந்த பிரதிபலிப்பை இன்னொரு சிங்கம் என நினைத்தது. அதற்குள் முயல் தனது திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியது. அந்த ஆத்திரத்தில் சிங்கம் நேராக கிணற்றுக்குள் குதித்தது. உள்ளே விழுந்ததும் அது மீண்டும் மேலே வர முடியவில்லை. காட்டில் ஒரு பெரிய அமைதி திரும்பியது. முயலின் தைரியமும் புத்திசாலித்தனத்தாலும் அந்த காட்டில் இருக்கும் மற்ற விலங்குகள் மீண்டும் பாதுகாப்பாக வாழ முடிந்தது. அவர்கள் எல்லோரும் முயலை மிகவும் பாராட்டினர். அதன் சிறிய உருவத்தில் பெரிய யோசனைகளும் இருந்தன என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த காட்டில் மீண்டும் மகிழ்ச்சி, அமைதி, சிரிப்பு என அனைத்தும் நிரம்பியது. விலங்குகள் எதற்கும் பயமின்றி தங்கள் வாழ்வை தொடர்ந்தன. இந்த கதை நமக்கு